மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சார், வித் லவ் டீமை வந்து ரஜினி சார் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பாராட்டுறாரு. எப்போயுமே பாராட்டக்கூடிய ஆள் தான். பட் இந்த படத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லுவேன், ரஜினி வந்து என்னுடைய படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னார்னா ரசிகர்கள் வந்து விழுந்தடிச்சிட்டு போய் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. இன்னொரு படத்தை போய் பாருங்கன்னு ரஜினிகாந்த் சொன்னால் ரஜினி ரசிகர்களே அதை கேட்க மாட்டாங்க. இது வந்து பல வருஷமாக பல காலமாக நடந்த உண்மை. அதுக்கு ஒரு உதாரணம் தேசிய கீதம்னு ஒரு படம், சேரன் இயக்கிய படம். அந்த படம் வந்துச்சு. படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட்டே இல்லை. மக்கள் வந்து அந்த படத்தை வந்து பார்க்குறதுக்கு ஆர்வம் காட்டலை. உடனே ரஜினிகாந்த் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் சூப்பராக இருக்குது, ஆச்சா போச்சான்னு வந்து ஒரு பாராட்டு கடிதம்லாம் கொடுத்தாரு. அதை அவங்க போஸ்டராக ஒட்டி தமிழ்நாடு முழுக்க ஒட்டினாங்க. இன்னொரு பக்கம் பேப்பர்லேயும் ஒரு 1/4 பேஜ் ஃபுல் பேஜெல்லாம் ரஜினி கடிதம். அதுதான் ப்ரொமோஷனுக்கு அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல். ஆனால் அப்படியும் மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்கல. அந்த படம் வணிக ரீதியில் தோல்வி படம். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வித்துலவ் படத்தினுடைய கதையும் இதுதான். அதாவது வித்துலவ் படத்துக்கு நேற்று பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் மீட் கொண்டாடினாங்க. ரஜினிகாந்த் அந்த படக்குழுவினரை கூப்பிட்டு பாராட்டினதுக்கு காரணம் என்னன்னா, அந்த படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவர் அவருடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நல்ல படங்கள் வருது, எல்லாத்தையுமே ரஜினி கூப்பிட்டு பாராட்டுறாரு. சமீபத்தில் வந்த டிடிடி படமாக இருக்கட்டும், அதுக்கு முதல்ல வந்த சிறை படமாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல படங்கள். அந்த படங்களை நடித்தவர்களை கூப்பிட்டு பாராட்டாத ரஜினி எதுக்கு வித்துலவ் டீமை பாராட்டுறாருன்னா, அவருடைய மகள் தான் தயாரிப்பாளர். ஸோ அந்த படத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு தான். ஆனால் என்ன ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்னா, ரஜினியுடைய அந்த பாராட்டு கலெக்ஷனாக கன்வெர்ட் ஆகலை. அதுதான் உண்மை. ஆக்சுவலி அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,90,00,000 எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் பிஃபோர் ரிலீஸே என்ன பண்ணாங்க, 4 கோடி நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்றுட்டாங்க. என்ன அப்புறம் சேட்டலைட்டு, ஆடியோ, ஓவர் சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட், டேபிள் ப்ராஃபிட் பிஃபோர் ரிலீஸை வந்துருச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்து மேலே உள்ள நம்பிக்கையில் தமிழ்நாடு தியேட்டர்களுக்கு 10 கோடி ரூபா கேட்டாங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு 4 கோடி, அதிகபட்சம் ஒரு 5 கோடி தான் ஒர்த்து. ஆனால் இவங்க என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸே அவ்வளோக்கு வாங்கிட்டானே, அப்போ இந்த படத்தை நம்ம பெரிய அளவில் காசு பார்த்துடலாம் நினச்சாங்க. யாருமே வாங்கலை. கடைசியாக என்ன பண்ணாங்க, ஓன் ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் பல தியேட்டர்களில், அதாவது மல்டிப்ளெக்ஸ் தவிர 10 ஆடியன்ஸு, 15 ஆடியன்ஸு, 20 ஆடியன்ஸு அந்த படத்துக்கு. ஓகே, நான் கண்ணால் பார்த்தது ஐநாக்ஸ், வெறும் 3 ரோ மட்டும்தான் ஃபுல்லு. இத்தனைக்கும் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நைட்டு போகிறேன், வெறும் 3 ரோ தான் ஃபுல்லாக இருக்குது. என்னடா மேட்டர்னா, இந்த படம் சிறந்த படம், நாமெல்லாம் பாராட்டிய படம். ஆனால் ஆடியன்ஸுக்கு அந்த படம் கனெக்ட் ஆகலை. ஒருவேளை இந்த ட்ரூ லவ் இந்த ஜென்சி தலைமுறைக்கு வந்து ரொம்ப அபத்தமா கிரிஞ்சா தெரிஞ்சுதா என்னங்கிறது தெரியல. இன்னொன்னு இதே பேட்டர்ன்லயே படம் வர மாதிரி இப்ப லவ் டுடே நிறைய படங்கள் இந்த பிரதீப் ரங்கநாதன் ஸ்டைல். ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள என்னோட நான் கேள்விப்பட்ட வகையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா ஷேர் வந்துச்சுன்னா அதிகம்னு சொல்றாங்க. இவங்க எவ்வளவு கேட்டாங்க, 10 கோடி ரூபாய். ஆனா இவங்களுக்கு வரப்போறதே வந்து 2 கோடி தான். ஸோ இது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வணிக ரீதியில் தியேட்டரிக்கலா இந்த படம் தோல்வி. நீங்கள் பிஸ்னஸாக நான் தியேட்டரிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஆனால் தியேட்டரில் இந்த படம் வந்து ஒர்க் ஆகலை. அதனால தான் ரஜினிகாந்தை போய் பார்த்து அவர் பாராட்டி கட்டி பிடிச்சி என்னென்னமோ பண்ணாங்க. பட் அது இன்னும் வந்து அது கலெக்ஷனாக கன்வெர்ட் ஆகலை. இப்போ தான் சின்ன சின்ன படங்கள் நல்லா ஓடிட்டு இருக்கணும் போது ரீ ரிலீஸ்னால நிறைய தியேட்டர்ஸில் ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்காதுல்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திரையரங்கங்கள் சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து அந்த முன்னணி நடிகர்களுடைய படங்கள் வரணும். அப்போ தான் தியேட்டரில் கூட்டம் வரும், கேன்டீனில் வியாபாரம் நடக்கும், பார்க்கிங்கில் பைசா பண்ணலாம். நீங்கள் ஒரு சின்ன படத்தை போடுறீங்க, இப்போ இந்த வித்துலவ் மாதிரி ஒரு படத்தை போட்டிங்க அப்படின்னா ஒரு இபிக்கு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு காசு வருமே தவிர நீங்கள் லாபத்தை அள்ளுற அளவுக்கு உங்களுக்கு பெரிய கலெக்ஷன்லாம் வராது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டவசமாக முன்னணி ஹீரோக்களுடைய படங்களே இப்போ இல்லை. ஜனநாயகன் ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டு இருக்கு, கருப்பு ஒரு பக்கம் தள்ளி போயிட்டே இருக்கு. மற்ற ஹீரோக்களுடைய படம் எதுவும் ரெடியாக இல்லைங்கும் போது இப்போ வேறு வழி இல்லாமல் ரீரிலீஸ் படங்களை வந்து வெளியிடுறத வந்து ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கு தெரியும் இந்த வாரம் எந்த படமும் வராது, அடுத்த வாரம் எந்த படம் வராதுங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே 25-30 வருஷத்துக்கு முன்பு வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதே நேரம்
இப்படி ரீரிலீஸ் பண்ணுவதால் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வர்ற படங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொய் தான். அதாவது சில படங்கள் இப்போ மங்காத்தா மாதிரி கில்லி மாதிரியான படங்கள் வந்தால் நிறைய ஸ்க்ரீனில் வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க, இன்னொரு படத்துக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஒரு உயிரோட விசா வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்துக்காக தியேட்டர் கிடைக்காதுன்னு சொல்கிறத விட காமெடி எதுவுமே இருக்க முடியாது. அதனால சில பெரிய ஹீரோக்கள் படங்கள் வரும்போது இந்த மாதிரி நடக்குது, மற்ற படங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு அடுத்து கமலா தியேட்டர் மாதிரி ஒரு சில தியேட்டரில் தான் இந்த ரீரிலீஸ் படங்களே கொண்டாட்டமாக மாறுது. மற்ற தியேட்டரில் இந்த படம் வந்ததே தெரியாத அளவுக்கு 10 ஆடியன்ஸ் 15 ஆடியன்ஸோடு தான் படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைவா ஜனநாயகனை கேட்காம இருக்க முடியல. 20ஆம் தேதின்னாங்க, இப்போ இன்னமும் தள்ளி போகுதுன்றாங்க, எப்போதான் வரும்? எனக்கு தெரிஞ்சு அந்த பிப்ரவரி 27க்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிஷன்ஸ் அப்ளை தான். என்னன்னா அடுத்த வாரம் ரிவைசிங் நடந்தா, ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மே மாதம் தான், தேர்தலுக்கு பிறகு தான், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுரும். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். மார்ச் மாதம் நீங்கள் படத்தை கொண்டு வர முடியாது. ஏப்ரலில் தேர்தல் ஜுரம் வந்துடும். அதையும் மீறி நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா, இந்த படம் வந்து பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த படம் வந்தால் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்குன்னு ஏதோ ஒரு கட்சி, அது திமுகவோ பாஜகவோ அதிமுகவோ தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை தட்டி விட்டா இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கமிட்டியை வச்சு அந்த படத்தை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஜனநாயகன் படத்தில் திமுகவுக்கு எதிரான அரசியல் வசனங்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது பாஜகவும் தங்களை இது எங்களை தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து நிர்வாணமாக அழைச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு காட்சி இருப்பதாக சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் அது லோக்கலில் நடக்கிற காட்சி தான். ஆனால் அது உங்களுக்கு மணிப்பூரை ஞாபகப்படுத்தினா பாஜக என்ன பண்ணுவாங்க, இது எங்களை தான் குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே எனக்கு அதான் மைண்டில் வருது பார்த்தீங்களா? அப்போ பாஜக வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சா கண்டிப்பாக அந்த படம் தேர்தலுக்கு முன்பு வெளிவருவதற்கு வாய்ப்பு இல்லை. பட் என்றைக்கு வெளியானாலும் ஜனநாயகன் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் என்னென்னா ஜனநாயகனை வந்து வெறுமனே வணிகத்துக்காக மட்டும் எடுக்கலை, விஜயினுடைய அரசியலுக்கு பயன்படணும்னு தான் அதுக்குள்ளார அரசியலே அள்ளி போட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு வரும்போது அதனால் எந்த யூஸும் இல்லை.